ஆனால் இன்றைக்கு சில ஊழியர்கள் தங்களிடத்தில் வேலை பார்க்கும் வேலையாட்களுக்கு சரியான ஊதியம் சரியான நேரத்தில் கொடுப்பதில்லை. இவ்வளவு ஊதியம் கொடுக்கிறோம் என்று சொல்லி வேலைக்கு அமர்த்திவிட்டு சரியான ஊதியம் கொடுக்காமல் இருப்பதும், சில வருடங்கள் ஆனதுக்கு ஒரு 4-5 வருடங்கள் அவர்களுக்காக கடினமாக அவருடைய முன்னேற்றத்திற்காக வருமானம் பெருக்கத்திற்காக குடும்பத்திற்காக வேலை செய்கிறவர்களுக்கு தகுந்த இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்கறது இல்லை. ஸோ இப்போ ஒரு கடையில் வேலை பார்க்குறவனுக்கு கூட தீபாவளி போனஸ், இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட், அவங்க செய்கிற வேலைக்கு ஒரு இன்சென்டிவ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இது ஊழியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவருக்காக வேலை பார்க்குறீங்க, ஸோ சம்பளத்தெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு தியாகத்தோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு காரியம் இருக்குது. இதெல்லாமே தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த வேலை பார்க்குறவனுக்கு குடும்பம் இருக்குது, வேலை பார்க்குறவனுக்கு வயிறு இருக்குது, அவன் சாப்பிடணும், அவன் உடுத்தணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு